வணக்கங்க. நான் உங்கள் தினேஷுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் கொடுத்துட்ருக்குறேங்க. ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் விலை நிலவரம் கொடுத்துட்ருக்குறேங்க. மார்க்கெட் டைமிங் கேட்டிருந்தீங்க. திருப்பூர் மார்க்கெட் காலை 9 முதல் மதியம் 3 வரைங்க. ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் சாயந்தரம் 5 மணி முதல் இரவு 11 மணி வரை செயல்படுகிறாங்க. பகல் மார்க்கெட், இரவு மார்க்கெட். வாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 450க்கும் குறைந்தபட்ச விலையாக 300 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க, கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டேப் 3 வகை மார்க்கெட்டு காய் வருதுங்க. கரும்பு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், செடிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மரத்துக்காய் 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை தெளிவான அவரைக்காய் இருந்தால் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி அவரை 700 ரூபாய்க்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலை 200க்கும் குறைந்தபட்ச விலையை 100 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 150க்கும் செகண்ட் குவாலிட்டி இருந்தால் 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 700க்கும் குறைந்தபட்ச விலையை 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 400க்கும் செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் 300 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையை 300 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையை 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து பீட்ரூட்டுங்க. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் இருந்தால் 250 டு 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டுங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு 140ங்க, செகண்ட் குவாலிட்டி 120, பல்லு பூண்டு 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பெரிய மாற்றம் ஏதுமின்றி நேற்று விலையிலேயே எல்லா காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. பந்தல் தக்காளி மட்டும் 150 ப்ளஸுக்கு விற்பனையாக இருக்குதுங்க. மற்ற சாகோ காஞ்சனா தக்காளி 130 140க்கும், மற்ற மதன் தக்காளி 100 டு 110 120க்கும், அதில் அப்புறம் எல்லாமே செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி 100 ரூபாயிலிருந்து கீழே தான் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை 15 ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையை 10 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கருவேப்பில் தலைங்க. கருவேப்பில் தலை பார்த்தீங்கன்னா கிலோ விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 30 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க, 30 டு 40 வரைக்கும். புதினா தலைங்க ஒரு கட்டு அதிகபட்ச விலையை 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸுங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக விலை எந்த மாற்றமே இல்லைங்க. 40 கிலோ மூட்டை அதிகபட்ச விலையை 200 டு 300க்கு விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் கிலோ 35 டு 40க்கும், செகண்ட் குவாலிட்டி 25 டு 30க்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் கிலோ 50க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் 35க்கும், தேர்ட் குவாலிட்டி வெட்டுக்கிழங்கு 20 ரூபாய்க்கும், சக்கரவள்ளி கிழங்கு 30 கிலோ மூட்டை 600க்கும், சில்லறை விற்பனை 40 ரூபாய்க்கும். மரநெல்லிக்காய் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து 50 55 வரைக்கும். பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 50 ரூபாயிலிருந்து 100 120 வரைக்கும் பழத்தின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பழம் 1 கிலோ அதிகபட்ச விலையை 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழங்க. கோமாங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மாம்பழம் இருந்தால் 1 கிலோ 25 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டைக்காய் இருந்தால் 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டை 500க்கும், செகண்ட் குவாலிட்டி வெண்டை 200 ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 300, செகண்ட் குவாலிட்டி கொத்தாவரை அதுலேருந்து கீழே விற்பனை ஆகுதுங்க. ஒரு சில பை தெளிவாக இருந்தால் 350 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க. சிம்ரன் பவானி 2 டைப் வருதுங்க. பவானி சிம்ரன் கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட பை 200 டு 250 300 வரைக்கும். பவானி அதே 25 கிலோ கொண்ட பை 250லேருந்து 450 ரூபா வரைக்கும் பவானி வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இஞ்சிங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி 1 கிலோ 70 டு 80க்கும், செகண்ட் குவாலிட்டி இஞ்சி 50 ரூபாய்க்கும். எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழம் இருந்தால் 1 கிலோ 80 டு 90க்கும், செகண்ட் குவாலிட்டி பழம் 50 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையை 10 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. 10 ரூபாய்ங்கிறது தண்டுக்காய்ங்க. நல்ல காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா கண்டிஷனில் விற்பனை ஆகுதுங்க.
காய்க்காயாக இருந்தால் இதுலேருந்து 5 ரூபா கூடயே விற்பனை ஆகுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் 25 கிலோ கொண்ட போய் 400 to 500 நல்ல காயும், தண்டுக்காய் 100 150க்கும் விற்பனை ஆகுதுங்க. பெரிய வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 1 கிலோ 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ மூட்டை 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும், 25 கிலோ பை 100 ரூபாய்க்கு சராசரியாக விற்பனை ஆகுதுங்க. அடுத்து பூசணிக்காய்ங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகுது. காலிஃப்ளவருங்க. பூ பார்த்தீங்கன்னா தெளிவான பூ ஃபஸ்ட் குவாலிட்டி பூவாக இருந்தால் 15 ரூபா கொண்ட மூட்டை 150 ரூபாய்க்கும், 24 ரூபா கொண்ட மூட்டை 200 to 250 300 ரூபாய்க்கு உள்ள விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் 3 டைப்பாக சொல்லாங்க. சிறிய ரக நச்சுப்பொடி 10 ரூபாயிலேருந்து 12 13க்கும், மீடியம் சைஸ் 20 ரூபாய்க்கும், நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தேங்காய் இருந்தால் 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. சுண்டைக்காய்ங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க 1 கிலோ. தர்பூசணிக்காய்ங்க காட்டுக்குள்ளே 5 to 8 ரூபா வரைக்கும், திருப்பூர் மார்க்கெட்டில் கழிச்சிக்காய் 40 கிலோ மூட்டை 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும், கடையில் 1 கிலோ 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. கொய்யாப்பழங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்த கொய்யாப்பழம் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வெங்காயம் விலை ஏறும், தக்காளி விலை ஏறும்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இது வந்து யாருக்குமே தெரியாதுங்க. இது தனியாக ஒரு பதிவு தான் போடணுங்க. ஏன்னா விலை ஏறும் தெரிஞ்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வச்சு அதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விற்றுக்கலாங்க. ஆனால் யாருக்குமே இந்த உண்மையான மேடம் தெரியாது. கண்டிப்பாக ஆனால் விலை ஏறும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்குதுங்க. வெங்காயம் குறைந்தபட்சம் அதிகபட்சம் 20 நாளுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நோக்கி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.